தமிழ் டெக் மேகசினுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் போய்ட்டு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை போய்ட்டு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா கூட இருக்க அந்த பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு பிளக்கினும் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம ஒரு ப்ரௌசரில் இருக்கோம்னு வைங்களேன், நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்குது ஈஸியாக எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 3 டாட் இருக்கும். 3 டாட் ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த 3 டாட் ப்ரெஸ் பண்ண உடனே மோர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மோர் டூல்ஸ்க்கு அப்புறம் கீழே வந்து டெவலப்பர் டூல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மேலே வந்து டிவைஸ் டூல்பார் டூவில் டிவைஸ் டூல்பார்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேலே வந்து எவ்வளோ வேணும் அவ்வளோ ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து அலைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எந்த சைஸில் வேணும், எந்த ரெஸ்பான்சிவ்னஸ் உங்களுக்கு எந்த மொபைல் ஃபார்மேட்டில் வேணுமா அப்படின்னு சொல்கிறதும் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா திருப்பி ரைட் ஹேண்ட் சைடில் 3 டாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பக்கத்துலேயே 3 டாட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனால் ஸ்க்ரீன்ஷாட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா கீபோர்டு நிறைய டைம் வந்து ஒர்க் பண்ணாமல் போகலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ரௌசரில் மட்டும் இருக்கீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த வழியில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துடுச்சு. இது நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ரிவியூ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் எந்த சைஸ் கொடுத்தீங்களோ அந்த சைஸ்க்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். நீங்கள் தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் புதிய வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.